பிசினஸ் ஆரம்பிச்சு நீங்க டீச்சிங் ஃபேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா ரிலேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு பிசினஸை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பில்ட் பண்ணுது. பிஃபோர் ஆண்டர்பிரினர்ஷிப், ஆஃப்டர் ஆண்டர்பிரினர்ஷிப் நீங்க உங்களை கம்பேர் பண்ணி பார்த்திருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்கிருந்தோ பூமாதேவி அளவுக்கு பொறுமை உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் டீச்சிங் ஃபேஸ் கத்துக் கொடுக்குது. பேஷன்ஸ்ன்னு நான் சொல்றது வெயிட்டிங்கை சொல்லல. ஒர்க்கிங் கன்சிஸ்டன்ட்லி வித்வுட் மேஜர் ரிசல்ட்ஸ். ஏன்னா டீச்சிங் ஃபேஸ்ல நீங்க அவ்வளவு பெரிய ரிசல்ட்ஸ் பார்க்க முடியாது. எங்கேருந்து வந்து அந்த நிதானம், பொறுமை, ஆண்டர்பிரினர்ஷிப் தான் கத்துக் கொடுக்குது. முன்னாடி ப்ராப்ளம் மட்டுமே பார்த்துட்டு இருந்த நீங்க இப்ப பேட்டர்னை பாக்குறீங்க. பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நான் டெசிஷன் எடுப்பேங்கிற அந்த ஒரு தெளிவு வந்திருக்கு. ஆண்டர்பிரினர்ஷிப்போட டீச்சிங் ஃபேஸ் தான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குது. அதே மாதிரி டைரக்ஷன் இல்லாத எந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் வேஸ்டா தான் போய் முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு டீச்சிங் ஃபேஸ் ரொம்ப அழகா கத்துக் கொடுக்கும் இல்லையா? எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் இந்த டீச்சிங் ஃபேஸ்ல இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிய வரும். என்ன அப்படின்னா, சில பேருக்கு டக்குன்னு வந்துடும், சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவா வரும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் தே வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஃபார் மணி அண்ட் டைம். எவ்ரி ருபி மேட்டர்ஸ், எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ். ஸோ இவ்வளோ அழகான விஷயங்களை நமக்குள்ள மோல் பண்ற இந்த டீச்சிங் ஃபேஸ், எஸ் இட் இஸ் ஃபார் சர்வைவல், இட் இஸ் நாட் ஃபார் சக்சஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி நம்மளை எப்படி அழகா செதுக்கிட்டு வருதுங்கிறதையும் நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பேரலா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க சமயத்துல. ஆல் தி வெரி பெஸ்ட்.